தருமபுரி மாவட்டம் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தாவேக கட்சி இளைஞர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் முன்னிலையில் தாவேக கட்சியினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் KP அன்பழகன் கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். அம்மா பேரவை இணை செயலாளர் பெரியசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் KPA சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக மகளிர் அணி சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே ராஜு, மாநில மகளிர் அணி துணை செயலாளர் நடிகை காயத்ரி ரகுராம் ஆகியோர் கலந்து கொண்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர்களுக்கு விருதுகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமியின் எழுச்சி பயணத்தின் போது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த ஏராளமான கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு கழக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் மீனவரணி மாவட்ட செயலாளர் சரவண பாண்டி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சிவரக்கோட்டை ஆதிராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொண்டம்பட்டி ஊராட்சி பகுதியில் புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 10க்கும் மேற்பட்ட மதிமுகவினர் மற்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு முன்னிலையில் அதிமுகவில் இவர்கள் இணையும் நிகழ்வு மகளிர் தின விழா மேடையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் முதுநகர் மற்றும் குர்கீஸ்பேட்டை உள்ளிட்ட வார்டுகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதுநகர் பகுதி செயலாளர் கந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளருமான MC சம்பத் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். இதில் அவைத்தலைவர் சேவல்குமார், கழக மீனவர் அணி செயலாளர் தங்கமணி, மாவட்ட MGR மன்ற செயலாளர் நத்தம் கோபு, மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் கலையரசன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஸ்ரீநாத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி வேலூர் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சொக்கலிங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு வேளழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் நாகராஜன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஜோதி பாசு, மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் மாலிப்பட்டு பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாவட்டம் வேளச்சேரியில் அதிமுக பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான MK அசோக் தலைமையில் கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கத்திலிருந்து வேளச்சேரி வரை வாக்களிப்பதை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் தலைமையில் எனது வாக்கு எனது உரிமை என்ற தலைப்பில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் MP கண்ணபிரான் ஏற்பாட்டிலும் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் 3 கிலோமீட்டர் தூரம் வாக்களிப்பதை வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட நொண்டிமேடு பகுதியில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை ஒட்டி நகராட்சி 33வது வார்டு கிளை செயலாளர் கார்த்திக் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமை தாங்கினார். இதில் ஏழை எளிய மக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கழக மாவட்ட மகளிர் அணி சார்பில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் விழா மற்றும் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணிக்கோ அரி இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் 78 கிலோ கேக் வெட்டி மகளிருக்கு வழங்கியதோடு நினைவு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார். மாவட்ட மகளிரணி துணைத் தலைவர் ஷர்மிளா தலைமையிலும் நகர மகளிரணி செயலாளர் விஜி மற்றும் துணை செயலாளர் ராதிகா முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் குண்டூர் ஏரி பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான புதிய சிறுவர் பூங்கா திறப்பு விழா கண்ட 2 நாளில் பூங்கா உபகரணங்கள் சேதமடைந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு சிறுவர் பூங்காவை 2 நாட்களுக்கு முன்பு திறந்து வைத்த நிலையில் பூங்காவில் அமைக்கப்பட்ட ஊஞ்சல், சீசா உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் பெயர்ந்து உடைந்து சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியில் நடைபெறும் ஊழலால் இதுபோன்ற தரமற்ற பணிகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். வார விடுமுறை தினம் என்பதாலும் கடந்த வாரம் நீர்வரத்து அதிகமாகி தற்போது குறைந்து வருவதாலும் சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு அதிகமாக வருகை புரிந்ததோடு ஆறு மற்றும் அருவியில் ஆயில் மசாஜ் செய்தும் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் ஒகேனக்கலில் பிரபலமான மீன் சாப்பாட்டையும் உண்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பரிசல் சவாரி மேற்கொண்டும் உற்சாகமடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அணைக்கரையில் உள்ள மனவளர்ச்சி குன்றியோர் காப்பகத்தில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் KPK செல்வராஜ், மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆந்தோனி அமலராஜா முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சவுந்தரராஜன் தலைமை வகித்தார். காப்பகத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிக்கு நிதி உதவி வழங்கிய முன்னாள் MP சவுந்தரராஜன் காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்பு வழங்கினார். புதுச்சேரி அதிமுக சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. உப்பளம் தலைமை அலுவலகத்தில் புதுவை மாநில அதிமுக கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு கேக் வெட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை மாநில மகளிர் அணியினர் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்.